ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 52வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்ததான அநேக காரியங்களை உவமைகளாக சொல்லி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று சீடர்களிடம் கேட்டபோது, ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்று சொன்னார்கள். சீடர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றும் தம்முடைய விருப்பம் என்னது என்றும் அவர்களுக்கு அறிவிக்கும்படி மேலே சொல்லப்பட்ட அந்த வசனத்தில் தம்முடைய சீடர்கள் பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேர்ச்சி அடைந்த வேதபாரகனைப் போலவும் தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனைப் போலவும் இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் சொன்னார். இந்த வசனத்துல 2 மனிதர்களை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒருவன் பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன். இவன் அநேக காரியங்களை கற்று தேர்ச்சி அடைந்தவன், தேவ ராஜ்யத்தை குறித்த அறிவுள்ளவன், சந்தேகத்துக்கு இடமில்லாமல் சகல காரியங்களையும் விளக்கமாக தெரிந்து கொண்டவன், அவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க விதத்தில் உபதேசிக்கப்பட்டு சகலவற்றையும் நன்கு அறிந்த மனிதன் தேர்ச்சி அடைந்த வேதபாரகன். மற்றொரு மனிதன் தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷன். இவன் எடுத்து கொடுக்கும் அதிகாரத்தை உடையவன். எதிலிருந்து எடுத்து கொடுக்கிறான்? தன்னுடைய பொக்கிஷமாகிய இருதயத்திலிருந்து. எதையெல்லாம் எடுத்து கொடுக்கிறான்? புதியவைகள் பழையவைகளை எடுத்து கொடுக்கிறான். புதியவைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின நற்செய்தி, அவர் மூலமாக கிடைக்கிற விசுவாசம், ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு, தேவன் அருளுகிற சமாதானம், சந்தோஷம், பரலோக ராஜ்யத்தை குறித்த நம்பிக்கை ஆகிய புதியவைகளை பழையவைகளோடு ஒப்பிட்டு, அதாவது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகளோடு சம்பந்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல, அவைகளை நிறைவேற்றவே நியாயப்பிரமாணத்தின் முடிவாக வந்தார் என்பதையும், தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவேறுகிறதையும் அறிந்தவனாய் தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து எடுத்து கொடுக்கிற நல்ல வீட்டு எஜமானுக்கு ஒப்பாக இருக்கிறான். ஒரு வீட்டு எஜமான் தன்னுடைய வீட்டில் உள்ள மக்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் தன்னிடத்தில் வந்து கேட்கிறவர்களுக்கும் அவர்களுடைய தேவைகளை அறிந்து கொடுக்கிறவனாக எப்படி இருப்பானோ, அதே போல சத்தியத்தை சொல்லக்கூடியவனாய் அவர்களுடைய சந்தேகங்கள், அறியாமையிருள் ஆகியவற்றை போக்கக்கூடிய எஜமானாக நல்ல அறிவுரைகளை வழங்குகிறவனாக காணப்பட வேண்டும். தேசத்திலே நடக்கிற காரியங்கள், தேசத்தை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறதையும் அறிந்து கொண்டவனாக அதை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவனாக பகிர்ந்து கொடுக்கிற வீட்டு எஜமானாக காணப்பட வேண்டும். தேர்ச்சி அடைந்த வேத பாரகனாக சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்கிற வீட்டு எஜமானாக காணப்படுகிறோமா? யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் விரும்புகிறபடி தேர்ச்சி அடைந்த வேத பாரகனாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற வீட்டு எஜமானாக காணப்படவும், எங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தெளிவாகவும் அவர்கள் பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாக ஆலோசனைகள் சொல்லத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.